ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்துக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க சோசியல் மீடியாக்கள்ல பார்த்திருப்பீங்க ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பதிவு செய்யப்படாத அனைத்து விதமான மொபைல்களும் வேலை செய்யாதுன்னு சொல்லி, இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினூடாக அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க வெளிநாட்டிலிருந்து கொண்டு பாவிக்கக்கூடிய மொபைல்கள், அதே டைம்ல நீங்க செகண்ட் ஹேண்டா இப்ப செகண்ட் ஹேண்டா வாங்கி பாவிக்கக்கூடிய மொபைல்கள், அதாவது இலங்கையிலுடைய டிஆர்சி அப்ரூவல் பெறாத அனைத்து விதமான மொபைல் ஃபோன்களும் ஜனவரி 29 வேலை செய்யாதுன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களூடாக மற்றும் நியூஸ்களூடாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய மொபைல் ஃபோன் டிஆர்சி அப்ரூவல் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கா அல்லது பதிவு செய்யப்படையிலையான்னு சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட காணப்படக்கூடிய மொபைல் ஃபோன் பதிவு செய்யப்பட்டிருக்கா பதிவு செய்யப்படையிலையா என்பதை பார்வையிடுவதற்கு உங்களுடைய ஐஎம்இ நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஐஎம்இ நம்பரை என்ன மாதிரி பெறுவதுன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ரயில்பேட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால், அதில் *#0 நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஐஎம்இ ஸ்க்ரீனில் தோன்றும். அந்த ஐஎம்இ நீங்கள் ஒரு நோட்பேட்டில் நீங்கள் நோட் பண்ணி எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தோன்ற மாதிரி IMEI என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸை விட்டுட்டு உங்களுடைய ஐஎம்இ நம்பர், அதாவது நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் ஃபோனுக்குரிய ஐஎம்இ நம்பர் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 1909க்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். எஸ்எம்எஸ் பண்ணின உடனே ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோன் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ரெஜிஸ்டர் இட் மொபைல்னு சொல்லி உங்களுடைய இன்பாக்ஸுக்கு மெசேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் போட்ட மாதிரி அந்த மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லி அதில் வரும். ரெஜிஸ்டர் பண்ண படையலைன்னு சொன்னால் அன்ரெஜிஸ்டர்ட் மொபைல்னு சொல்லி அதில் அவங்க போட்டிருப்பாங்க. உங்களுடைய நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய செல்லரை நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படியே மெசேஜ் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மொபைல் ஃபோன் எவ்வாறு பதிவு செய்யலாம்னு சொன்னால், அருகாமையில் காணப்படக்கூடிய சிம் வலையமைப்பு நிறுவனங்களில் உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், டயலாக் அல்லது ஏர்டெல் அல்லது மொபிட்டெல் வாடிக்கையாளர் சேவை நிலையத்துக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மில் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் கொடுத்து உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும். ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான எந்த விதமான வழிகளும் தற்போதைக்கு அவங்க அப்டேட்டை கொடுக்கையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் புதிய தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.